நாம் இப்போது நம்மளுடைய ஒரு லாங் ட்ரிப்பை முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகுறோம். அதாவது கூடலூர்லேருந்து கிளம்பி முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வழியாக மறுபடியும் சத்தியமங்கலம், அதாவது ஹாசனூர் ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் போயிட்டு திம்பம் வழியாக சத்தியமங்கலம் வழியாக நம்ம சென்னை போக போகிறோம். இடைப்பட்ட ஒரு 3 ஃபாரஸ்ட் வழியாக நம்ம போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் இந்த வாட்டி ஒரு பெரிய ட்ரிப்பை முடிச்சுட்டு திரும்ப ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். இந்த பெரிய ட்ரிப்புன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, லாங் டூரேஷன் மட்டும் இல்லாமல் நிறைய பிளேஸை கவர் பண்ணி இந்த வாட்டி ஸ்டே பண்ணியிருந்தோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்ப்ளீட்டாகவே ஃபாரஸ்ட்லேயே ஸ்டே பண்ணோம். அதாவது ஹாசனூர், பந்திப்பூர், அப்புறம் வயநாடு, மசினகுடி, அப்புறம் கூடலூர், இப்படின்னு பல இடங்கள்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம தங்கியிருந்து அந்த டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம திரும்ப ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகக்கூடிய வழியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபாரஸ்ட்டுக்குள்ளார, அதாவது 3 டைகர் ரிசர்வுக்குள்ளார பூந்து தான் நம்ம ஊருக்கு போக போகிறோம். அது என்னன்னா முதுமலை, பந்திப்பூர், அப்புறம் சத்தியமங்கலம், இப்படி இந்த 3 டைகர் ரிசர்வுக்குள்ளார பூந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவங்களை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாம இப்போ தொரப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல உள்ள முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்குள்ளார நாம என்டர் ஆகிறோம். இங்கிருந்து ஏறக்குறைய ஒரு 25 கிலோமீட்டர் நம்ம காட்டுக்குள்ளாரே டிராவல் பண்ண போறோம். அதாவது இதுல முதுமலை ஃபாரஸ்ட், பந்திப்பூர் ஃபாரஸ்ட் இது ரெண்டுமே அடங்கியிருக்கு. முதுமலை காட்டோட மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா 432 ஸ்கொயர் கிலோமீட்டர் வருது. இதுவே பந்திப்பூர் ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இதோட 2 மடங்கு, அதாவது 874 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவு பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பறந்து விரிஞ்சிருக்கு. ஸோ முதுமலையோட கம்பேர் பண்ணும்போது பந்திப்பூர் மிகப்பெரிய வனத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. ஸோ இப்போ இந்த பகுதிக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணி போக போகிறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கீழே நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. அதனால வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம அனிமல்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக திரும்பவும் முதுமலை, பந்திப்பூர் வழியாக போய் அப்புறம் சத்தியமங்கலம் வழியாக நம்ம ஊருக்கு போக போகிறோம். இல்லைனா மைசூர் போய் மைசூர், பெங்களூர் அப்படியும் போகலாம். பட் சத்தியமங்கலம் திரும்பவும் சூஸ் பண்ணது, திரும்பவும் அந்த இடத்துல யானைகள் ஏதாவது பார்க்கறதுக்கு வாய்ப்பு. யானைகள் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது அனிமல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்குறோம். இனிமேல் இப்போ ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம என்டர் ஆகிட்டோம். முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளார நம்மளுடைய லக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். நைட் ஆனால் சரியான தெரியும் எந்த மாதிரில என்ன உட்காந்துருக்குன்னு பார்த்துட்டே போனால நேற்று பைசன் ரோட்ல நினைச்சு எனக்கு தூக்கம் எல்லாம் பறஞ்சிச்சு தெரியுமா. நேற்று சஃபாரி ஆரம்பிச்சோன்னே எங்கடா சஃபாரி, ஆனா நம்பிக்கை இருந்தது இந்த த்ரில் நம்ம தூக்கத்தை கலைச்சிரும்னு. அதே மாதிரி அப்படி ஏறி ஜீப்ல ஏறி உட்காந்தோன்னா தூக்கம்லாம் பறந்துருச்சு. பசங்களா சைட்ல எல்லாம் பார்த்துக்கோங்க. தாண்டி இந்த பக்கம் பைசன் தான் இருந்துச்சு. அது போன அது ரொம்ப சின்னதாக கொஞ்சம் முன்னாடி கூட போயிடலாம். அது பிக்சல் உடையுது, அவ்வளோதான். அப்பா கரெக்டாக மாட்டிட்டு செம்மையாக இருக்குல்ல பெருசா. கொஞ்சம் பின்னாடி கூட வந்துக்கலாம். பார்த்து வண்டி காணும் மறந்தே மறந்துச்சு. அதே தெரியுது. ரொம்ப தூரமாக இருக்கு. வந்ததுக்கு யானை பார்த்தாச்சு. புளியெல்லாம் பார்க்கவே இல்லை. அதான் புளி ஜாம் தான் சாப்பிட்டு வரீங்களா, அப்புறம் என்ன புளி பார்க்கலாங்கிற. அது காட்டு யானையா? ஆமா. பக்கத்துல வீடுல இருக்கு. இங்க தானே யானை இறங்கி போச்சு, ஏறி போச்சு. Asker.
இல்லை அப்படியே கொஞ்சமாக தள்ளி போங்க. முன்னாடி தெரியல. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து ஒரு டஸ்கர் வந்து பஸ்ஸை துரத்துன்னு சொல்லுவார். நான்லாம் போகிறப்ப அப்படி எடுத்துக்கிட்டே போயிட்டுருந்தேன். ஒயில்டு என்ன டஸ்கர் தான். பார்த்து விடுங்க. அது எடுங்க. எங்கேயும் எடுக்கிறீங்க. டான்ஸ் ஆடுது. ரொம்ப பண்ணாதுண்ணா. என்ன கழுத்தில் ஏதாவது தொங்குது பாருங்க. பார்த்துக்கோ லெஃப்டில். வாங்க வாங்க கரெக்டாக தான் வரீங்க. எங்கே இருக்குடா? சைலண்டா இருங்களா. இந்த சைடு பார்க்கும்போது தெரியும். எங்கடி இருக்கு? எங்கடி நிக்குது? எங்க? சரி நீங்க சைடுல பாருங்க. வண்டி வருது இருங்க போயிட்டோம். ஆமா ஆமா எங்கடா இருக்கு? மறைச்சிக்குது. எங்க இருக்கு? இந்த சைடு பாரு. மேல விரலுக்கு நேரா பாரு. மேல கால் ஆடுதா? மேல வர அத பாரு. மேல மறைக்குது. அது நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறீங்கன்னா பார்க்கலாம். இல்ல அது அதெல்லாம் கிளியரா தெரியாதுமா. ஜூம் பண்ணாலும். அப்ப நான் அங்க அங்க செம கிளியரா தெரியுது தெரியுமா? அங்கன்னு பாக்கும்போது செம நேரா போறீங்க. நேரா போறீங்க அப்படி போறீங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா போங்க. போங்க. தெரியுதா? தெரியுது. இருங்க அப்படியே இருங்க. செம பெருசா இருக்கு கொம்பு. ஆமா செமையா இருக்கு. இது வேற இன்னும் கொஞ்சம் தள்ளிக்கிறேன். தெரியுதா? அந்த பக்கமா போறீங்க. இந்த பக்கம் போங்க. வண்டி எதுவும் இல்ல. அவங்க நடுவுல நிக்கறாங்க. சைலண்டா இருங்கடா. எல்லாரும் வந்தாங்க. லெஃப்ட். எங்கடா? இல்ல போதும். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்களேன். எல்லாம் கவனிங்க. பைசா வாங்குவானுங்க. இது தமிழ்நாடு கர்நாடகாக்குள்ளார இப்போ நம்ம தமிழ்நாடை விட்டு கிராஸ் பண்ணி கர்நாடகாக்குள்ளார என்ட்ராக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாலம் தான் தமிழ்நாட்டையும் கர்நாடகாவையும் ரெண்டாக பிரிக்கக்கூடிய இடம். ஸோ முதுமலை ஃபாரஸ்ட் முடிஞ்சு இதுக்கப்புறம் வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகும். வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். இப்போ நம்ம கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ளார பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார என்டர் ஆகிட்டோம். பொதுவாக வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார என்டர் ஆகும்போது நிறைய யானைகளை வந்து நம்மளால் பார்க்க முடியும். நைட் டயத்தில் பர்டிகுலராக நான் நைட்டில் பஸ் ஜேர்னி நைட் 9 o'clockலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் இந்த முதுமலை பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார எந்த வெஹிக்கிள்க்கும் அலௌடு இல்லை. ஆனால் சில பஸ் மட்டும் பர்மிஷன் இருக்குது. அப்படி நான் பஸ்ஸில் ஒரு வாட்டி இல்லை 2-3 வாட்டி வந்திருக்கேன். அப்படி வரும்போது நான் யானை பார்த்துருக்குறேன். இந்த ரூட்டில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இருக்கும். பொதுவாக இந்த செக் போஸ்ட் தெரியுது பாருங்கள். இதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே ரோட்டை மறிச்சிட்டு ஒரு 5-6 யானை வந்து ரோட்டில் மேலே நின்றுட்டு இருந்தது. அப்புறம் பஸ்ஸு வந்து அது எல்லாம் விலகி போனதுக்கு அப்புறம் தான் நாம அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம். அப்படிதான் உட்காந்துருக்கும். லெப்பர்ட் இருந்தா பாத்துக்கோங்க. வந்தோடனே ஒரே எரிச்சல் விட்டுறாங்க. எதுவும் அனிமல்ஸ் வரக்கூடாதுன்னு இல்லை. அவங்க ரோட்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கணும். ரோட் ஓரத்துல உள்ள புதர்கள் எல்லாம் எரிச்சிருவாங்க. அதானே இந்த பாஜல் ஸ்மெல் இருந்தா வரவே வராது. 1 கிலோமீட்டர் இருக்கு.
நம்மளுடைய பேட் லக் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்குள்ளார நம்மளால எந்த அனிமலையும் பார்க்க முடியல. இதுக்கு முதுமலை ஃபாரஸ்ட்லேயே நிறைய யானைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இதோட வந்து பந்திப்பூர் ஃபாரஸ்ட் வந்து முடியுது. இதுக்கப்புறம் நம்ம குண்டல்பேட் போயிட்டு குண்டல்பேட்லேருந்து அதுக்கப்புறம் ரைட் நாம் எடுக்கிறோம் அப்படின்னா நேராக வந்து சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் வந்து நம்ம போகலாம். நாம் அந்த ரூட்டில் மறுபடியும் ட்ரை பண்ணலாம். அந்த ரூட்டில் ஏன்னா அதுலேயும் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் அது, அந்த ஃபாரஸ்ட்லேயும் நம்மளால் ஏதாவது பார்க்க முடியுதா அப்படிங்கிறது தான். பொதுவாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம இந்த ரூட்டில் வரோம். நீங்கள் வந்து அனிமல்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னோடனே அனிமல்ஸ் நிறைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இதோட சீனரிஸு, இந்த ட்ராவல் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபாரஸ்ட்டில் நம்ம அனிமல்ஸ் பார்க்கக்கூடியதுங்கிறது பியூர்லி வந்து லக்கு தான். சில சமயம் கிடைக்கும், சில சமயம் கிடைக்காது. நமக்கு பக்கத்துலேயே கூட அனிமல்ஸ் இருக்கும், ஏதாவது மரத்தோட மறைவில் நின்றுட்டு இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கேர் பண்ணாதீங்க. பட் வீடியோ எப்படி இருக்குங்கிறத மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள். ஜூஸ் வந்துட்டு அவன் பேசக்கூட மாட்டான் ஆக்சுவலி. நாம் குண்டல்பேட்டை தாண்டி ஒரு இடத்துல ஒரு பிரேக்காக ஜஸ்ட் ஒரு காரை நிறுத்தினோம். அங்கே கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே கரும்பு ஜூஸ் சாப்பிட்டுட்டு நல்லாவே இருந்தது. 20 ரூபா தான் என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. நல்லா கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் ஹாசனூரை நோக்கி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏறக்குறைய இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார தான் வந்து நம்ம என்ட்ராக போகிறோம். இது வந்து இப்போ நான் கர்நாடகாக்குள்ளார வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டரை வந்து நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். கர்நாடகா எல்லை இதோட முடிவுக்கு வருது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட எல்லை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஹாசனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதிக்குள்ளார இப்போ நாம் நுழைய போகிறோம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த செக் போஸ்ட்டில் நார்மலாக இந்த கரும்பு விளைவிக்கிற சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு லாரிலாம் நிற்கும்போது யானைகள்லாம் நிறைய வந்து கரும்புகளை வந்து எடுக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பகல் நேரங்கிறதுனால பொதுவாக வந்து எந்த அனிமல்ஸையும் நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே ரேர் தான். நாம் இப்போ ஹாஸ்டலுக்குள்ளார வந்துட்டோம். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகலாம். பாமாங்கிற ஒரு ஹோட்டல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாம் போயிட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு நாம் இங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம். நாம் ஹாசனூரில் லஞ்சை முடிச்சுட்டு இப்போது திம்பத்திலிருந்து பண்ணாரி நோக்கி மலைப்பாதையில் இறங்கிக்கிட்டு இருக்கிறோம். 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட ஒரு அழகான மலைப்பாதையில் தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம்.
நாம இப்போ திம்பம் மலைப்பாதையிலிருந்து கீழே இறங்கி சமதள பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ நாம பண்ணாரி செக் போஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த இடம் பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு ஆபத்தான பகுதி. ஆபத்தான பகுதினா புலிகள் நடமாட்டம் பகல்லையே சர்வசாதாரணமாக இருக்கும் அப்படின்னாங்க. போன வாரம் கூட, அதாவது நான் டிராவல் பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரூட்ல இதே இடத்துல பகல் 2 மணி அளவில் புலி வந்து ரோட்டை கிராஸ் பண்ணதை ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கும் ஏதாவது மாட்டுதான்னு ட்ரை பண்ணிட்டு போனோம். பட் நமக்கு தான் எப்பயும் போல துரதிர்ஷ்டம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால் நம்மளால் எதையும் பார்க்க முடியல. பட் அது வந்து நம்ம கவலைப்படவும் இல்லை. ஏன்னா காட்டுக்குள்ளார நம்ம டிராவல் பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும், ஒரு மன அமைதியையும் கொடுக்கும். அந்த சந்தோஷத்தோட இந்த ஒரு பெரிய லாங் ட்ரிப்பை முடிச்சுட்டு, அதாவது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாவில் உள்ள முக்கியமான பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுக்குள்ளார நம்ம தங்கியிருந்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. அதே அனுபவம் உங்களுக்கும் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த டிராவல் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் வந்து இந்த வீடியோட முடிக்கு வருது. அடுத்ததாக இன்னொரு புது இடத்துல புதுவிதமான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.